நீ சொல்றது உண்மை இல்ல. வரைஞ்சேனா பாரு. என்னடி பேசிட்டு இருக்க? இன்னொரு முறை இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீங்க நடிச்சாலும் நான் சொல்றதாம உண்மை. என்னடி உண்மை? உனக்கு என்ன தெரியும்? தெரியுமா, என்ன மாதிரி ஒருத்தி இருக்கா. அவ அவ என்னுடைய தங்கச்சி. என்னடி உளர்ற? நான் உளரலம்மா, அதான் உண்மை. அவதான் சொன்னா, நான் உன் தங்கச்சி, உனக்காக தான் நான் செத்து போனேன்னு. அம்மா அம்மா, இப்பவாவது சொல்லும்மா. அப்படிலாம் யாரும் இல்லடி. அம்மா, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் சொல்றதா உண்மை. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா. அவ ஆவிய வந்து என்ன வந்து பார்த்தா. அம்மா ப்ளீஸ் சொல்லுமா, அவ யாரு? கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாதுடி. நீ ஏன் ஆவியா வந்தான்னு சொல்ற? அது எப்படி நான் நம்புறது? அவ சொல்றதுதான் நிஜமா? அம்மா, அவ சொல்றதெல்லாம் நிஜம். சொல்றதெல்லாம் நிஜம். அவ யாருன்னு சொன்னாதான் என்னையும் அர்ஜுனையும் காப்பாத்த முடியும். உண்மையை சொல்லுமா ப்ளீஸ். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவ யாருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா எனக்காக சொல்லுமா, என்னை காப்பாத்துறதுக்காவது உண்மையை சொல்லுமா. அம்மா சொல்லுமா ப்ளீஸ் ப்ளீஸ்மா, சொல்லுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா, எனக்காக சொல்லுமா ப்ளீஸ்மா. ஆதிரா, நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாத. மனசை திடப்படுத்திக்கோ. அம்மா எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. நீ நான் பெத்த பொண்ணு இல்லடி. என்னம்மா சொல்ற? உண்மையதான் சொல்றியா? ஆமா ஆதிரா, நான் உன்னை பெத்தவ கிடையாது. அப்போ அப்போ என்னுடைய அம்மா யாரு? அது எனக்கு தெரியாதும்மா. நான் எப்படி உங்ககிட்ட வந்தேன்? எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மா தான் உன்னை என்கிட்ட சேர்த்ததா சொன்னாரு. யாரு? உங்க அப்பா தான். அப்போ அப்பாக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும்ல? அவர்கிட்ட கேட்டா? அவருக்கும் உன்னை பத்தி முழுசா தெரியாதும்மா. அந்த டாக்டர் அம்மா சொன்னதுதான் உன் அப்பா என்கிட்ட சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ 2 பிள்ளைகள்ல ஒருத்தி. இன்னும் நீ பிறந்த உடனே அம்மா இறந்துட்டதாகவும், உன் தாத்தா 2 குழந்தைங்களை பார்த்துக்க முடியாததுனால இறந்து போன என் பெண் குழந்தைக்கு பதிலா பொண்ணை என்கிட்ட கொடுத்ததாகவும் சொன்னாரு. அப்போ இன்னொரு குழந்தை? அது உன் தாத்தா கிட்ட இருந்ததா தான் சொன்னாங்க. ஒருவேளை அந்த இன்னொரு குழந்தைதான் செத்து போன பொண்ணா இருக்கும். நீங்க என் தாத்தாவை பார்த்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் அவரை பார்த்ததில்ல. இதெல்லாம் உங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். இது இது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? எப்படிம்மா சொல்றது? உனக்கு 3 வயசா இருக்கும் போதுதான் உன் அப்பா என்கிட்டயே சொன்னாருமா. நீ வேற ஒருத்தரோட பொண்ணுன்னு சொன்னாலும் என்னால உன்னை அப்படி பார்க்க முடியல. எனக்கு டெலிவரி ஆகும்போது நான்
கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நீதான் என் பக்கத்துல இருந்த. அந்த நிமிஷத்துல இருந்து நான் பெத்த பொண்ணாதான் உன்னை நினைச்சு வளர்த்தேன். திடீர்னு அப்பா உன்னை பத்தி சொன்னா நான் என்னை எப்படி மாத்திக்கிறது? என்னால முடியலம்மா. நான் பெத்த பொண்ணாதான் இப்பவும் உன்னை பாக்குறேன். உன் அப்பாவும் அப்படிதான். என்னைக்கும் நீராம எங்க பொண்ணு. அம்மா, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராதம்மா. அழகாதிரா, அழகு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல அர்ஜுன், அவ அம்மாவை பார்த்தால, அதனாலதான். அவ்வளவுதான். பெருமைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என் தங்கச்சிய அவ உயிரோட இருக்கும் போதே பார்த்திருந்தா எப்படியாவது நான் அவளை காப்பாத்திருப்பேன். எனக்காக அவ செத்த. அவளை நான் அவையதான் பார்க்கணும்னு வேதி இருந்திருக்கு.